கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் கேத்தும் 7 ராகும் குருவும் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 வருஷமாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லாத சுற்றின்னு இருப்பாங்க. யாரை விட நீங்கள் பார்த்தா கேட்கலாம். ஒரு 2.5 வருஷம் ட்ராவல் எஃபர்ட்ஸுன்னு எடுத்து எங்கே போனாலும் போயிட்டு வர்றது, பிஸியாக இருக்கிறது எல்லாம் நடந்திருந்தாலும் எக்ஸப்ட் பிரகாசமாக இருந்திருப்பாங்களே தவிர தொழில் ரீதியாகவோ பண ரீதியாகவோ எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. இந்த குரு வந்து 8ஆம் இடத்துக்கு மாறுறதுனால நிறைய பேர் கும்பராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மாறுறாங்க. இனிமேல் நீங்கள் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறத விட ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, குரு 8ஆம் இடத்துக்கு மாறினப்புறம் தான் அவங்களுக்கு காசே கைக்கு வரும். அவங்க இவ்வளோ நாளாக எதிர்பார்த்து இந்த பணமும் வரவும் எல்லாம் வரும். என்ன தீங்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்துல குரு போடுறதுனால இந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறதுனால அவங்க ஃபிசிக்கலி கொஞ்சம் டயர்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல வர குருனால் வரக்கு தீங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வர இந்த ஜனவரிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா, ஜனவரிக்கு அப்புறம் வர சனி மாற்றம் வந்து ரொம்ப ஃபேவரபுள், அதாவது ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காம இந்த ஒரு 3 வருஷமும் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் மேலே சக்ஸஸ்ஸு. அவங்க குடும்பத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும், ஒரு பெரிய செலிப்ரேஷன்ஸ், அது மேரேஜாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான் கும்பராசியை வந்து இந்த வருங்காலம் வந்து எடுத்துன்னு போவோன்றது வந்து நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ராகு லக்னத்தில் கேது ராகு இருக்கிறதுனால ஒரு பார்ட்னர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வந்து வாய்ப்புள்ள ஒரு நேரம் ஆல்ரெடி இருந்துட்டு கூட இருக்கலாம். அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் எஸ்பெஷலி பழனி ஆண்டவரையோ இல்லை நம்மளுக்கு சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு வடபழனி கோவிலோ போயிட்டு வந்துருந்தால் இதுக்கு உண்டான எல்லா தடைகளும் நீங்கி ஓரளவுக்கு வாழ்க்கை வந்து சுபிட்சமாக போகிறதுக்கு வந்து எந்த தடையும் இருக்காது. கும்பம் அவிட்டம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, மகரம் அவிட்டம் மாதிரியே கும்பம் அவிட்டமும் வந்து அதிர்ஷ்டான தெய்வத்தை மகாலட்சுமி தான். ஆனால் கும்பம் அவிட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எதுக்கு அந்த அவிட்டம்னு பிறந்தாலே பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. அவன் பிச்சை எடுக்கிறவனா இருந்தால் கூட அவனுக்குன்னு பேங்க் பேலன்ஸ் இருக்கும். அவனுக்கிட்ட காசு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒருத்தன் அவிட்டம்னு சொல்லிவிட்டா நீங்கள் தைரியமாக அவன் பக்கத்தில் இருந்து எப்படியாவது காசை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஸ்டார் பணத்தை பொறுத்த மட்டும். சதயம் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாவீர ஸ்டார், அதாவது வீரம் அதிகமாக உள்ள ஒரு ஸ்டாரும். ரெண்டாவது வந்து இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெக்கூலர் இன்டெலிஜென்ஸ்னா, ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இதை போய் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னிங்கன்னா, சதயத்துக்கு வந்து அந்த டாஸ்க் மாஸ்டர் அப்படின்வாங்க. அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வர ஒரு திறமை வந்து இயற்கையாகவே இருக்கும். அவங்களுக்கும் வந்து ராகு நட்சத்திரமானதுனால ஒரு தடைகள் வந்து அகைன் சதய நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது ஃபேமிலியல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் சண்டை சச்சரவு இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த பழனி கோவிலுக்கும் முருகருக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் வந்து ஒரு வார்னிங்கே சொல்லுவேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்னல்களையும் அசம்பாவித விஷயங்களையும் பார்த்து தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்னால் புரட்டாதி தான். பெரும்பாலும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேரியர் வேலைன்றது பிஸ்னஸ்லேயோ இல்லையோ இதிலெல்லாம் இருந்தால் அவங்க யாருமே ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுடைய பெஸ்ட்டு கேரியர் மிலிட்ரி, போலீஸ், அப்படி அது அவங்களுக்கு மிஸ் ஆகிறப்போ they can take up tasks which are not related to பணி, பணத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் இல்லாமல் அவங்க வந்து ஒரு வேலையோ வியாபாரமோ எடுத்துக்கிட்டு பணத்தினுடைய பொறுப்பை அதாவது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கோ கொடுத்து செயல்பட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டைமாக இருக்கும்.